ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங். எங்கே இருக்கோங்கிறத விட இந்த வீடியோ எடுக்கணும்ட்டு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்னைக்கு கலைஞர் பேருந்து நிலையம் பஞ்சப்பூரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேஸாங்க ஆச்சு நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ பஞ்சப்பூர் போடுங்க ப்ரோ, அவங்க போடுறாங்க இவங்க போடுறாங்க, நீங்கள் போடுங்க ப்ரோ, நீங்கள் போட்டால் ப்ரோ எங்களுக்கு ஒரு ஃபீலு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதற்காகவே நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வந்தாச்சு. ஸோ இப்போ தான் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5:45 ஆச்சு. நம்ம ஒரு 8, 9 வரைக்குமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ரேக்குள்ளே போயிட்டு என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குது, எந்தெந்த டைமிங் நம்ம கொஞ்சம் கொடுக்கறது கஷ்டம் தான், பட் என்னென்ன பஸ் எந்த ரேக்கில் இருக்குன்னு பார்க்கலாங்க. அப்புறம் ஹோட்டல்ஸு, மற்றபடி டாய்லெட்ஸு, வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க அப்படியே உள்ளே போகலாமா? எஸ், இதுதாங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். இங்கே வேணும்னா நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மில் திருப்பதி, பெங்களூர், சென்னை பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க. இங்கேயே போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கு, ரைட் சைடு வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா இங்கே லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. கீழே ஃபுல்லாமே மப்சல், எஸ்சிடிசி அதெல்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. இங்க பேசஞ்சர்ஸ்க்கான வெயிட்டிங் ஹால் எப்பயுமே இருக்குங்க. அண்ட் மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்கிட்டையும் ஹெல்பிங் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாமே சென்னை, பெங்களூர், திருப்பதி, எஸ்சிடிசி, டிஎன்எஸ்சிசி எல்லா பஸ்ஸஸும் இருக்குங்க 1 and 2 பிளாட்ஃபார்மில். ஃப்ரேமை பாருங்க ஜி, பழனியிலேருந்து திட்டுக்குடி போகுதுங்க. இந்த சைடு திருச்சி கிளாம்பாக்கம். மாஸ்டா இருக்காங்க ஃப்ரேமு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தனியாக இண்டிவிஜுவலாக ரெஸ்ட் ரூம்ஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், டிரான்ஸ்ஜெண்டர் முத கொண்டு இருக்குங்க. தேர்ட் பிளாட்ஃபார்மில் விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் அது போயிடுச்சு பாருங்க. ஃபோர்த் பிளாட்ஃபார்மில் ஹொசூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, முசிறி, அப்புறம் கோயம்புத்தூர், சேலம், ஊட்டி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் ஏசி, கோயம்புத்தூர் நார்மல் எல்லாமே ஃபோர்த் பிளாட்ஃபார்முங்க. அப்படியே பார்த்துடலாம். அதே மாதிரி இங்க பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், அங்க வெயிட்டிங் ஹால், ரெண்டு இடத்துலயுமே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்குங்க. இங்க உளுந்தூர்பேட்டை, வேலூர் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே பாத்துக்கோங்க. பே நம்பர் கரெக்டா பேக்கு தகுந்த மாதிரி தான் நிப்பாட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. மேட்டுப்பாளையம், ஊட்டி, கோயம்புத்தூர் ஏசி. கோயம்புத்தூர் ஏசினா கோயம்புத்தூர் ஏசி தான் வந்து நிக்கணும். அதே மாதிரி அந்த வண்டி போனதுக்கப்புறம் தான் அடுத்த வண்டி வருதுங்க. எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் நார்மல்னா அந்த நார்மல் வண்டி போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வண்டி வருதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
இப்போ வரைக்கும் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டிட்டு இருக்கறனால ஆம்னி பஸ்ஸஸ் பூராமே இந்த சைடு தாங்க நின்று இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆம்னி பஸ்ஸஸ். பட் ஒன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கறனால கட்டி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம வண்டி பஸ்ஸஸ் எல்லாமே அங்க போயிருங்க. ரெகுலரா எப்பயும் கேட்கறதாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ரோ சென்னையா பெங்களூரா, ப்ரோ சென்னையா பெங்களூரா. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டா நின்று நினைச்சேன், பட் இங்கேயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டினியூ ஆகக்கூடாதுங்க. என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க. இந்த இங்க இருக்கிற நிலைமை இதே மாதிரி இருக்காதுங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப எல்லாம் எந்த பஸ் ஸ்டாண்ட் போனாலும் அந்த பிரச்சனை இருக்குங்க. என்னால முடியல. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்லாத வரைக்கும் நல்லது. இதே மாதிரி போலீஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க. மெயின் திங் அவங்கள வரதை பத்தி நான் எந்த குறையும் சொல்லிங்க. வந்து போகட்டும், எப்பயும் போல எல்லா மாதிரி இருக்கட்டும். பட் வந்து காசு கேட்டு இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்குங்க. அது நம்ம இல்லைன்னு சொன்னாலும் ஒரு மாதிரி பேசிடுவாங்க. அதனால ஒரு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதாங்க. இங்க பாத்தீங்களா நத்தம், திண்டுக்கல் திண்டுக்கல் பஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருக்குங்க. இங்க பாருங்க சூப்பரான வண்டிங்க, நாகூர் டு நத்தம். அண்ட் இங்க வந்து கம்பம், மதுரை அந்த பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது எத்தனாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்னா 5th பிளாட்ஃபார்ம்ல கம்பம், மதுரை. 6th பிளாட்ஃபார்ம்ல புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே. இங்க பாத்தீங்கன்னா 5 and 6 மதுரை, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை அது எல்லாமே இங்கதாங்க. காரைக்குடி 1 to 3 சர்வீஸ் போகுது பாத்தீங்களா. அண்ட் உள்ள ஆஸ் யூஷுவலா இருக்கிறது காட்டுறாங்க அப்படியே. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கிறது. டாய்லெட், மேலே போற ஸ்டேர் கேஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்கு. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த சைடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. பிளாட்ஃபார்ம் 5ல பாத்தீங்கன்னா மதுரை, திருச்செந்தூர், நாகர்கோவில், சிவகங்கை, கோவில்பட்டி, செங்கோட்டை, துவாரங்குறிச்சி, பொன்னமராவதி, கம்பம், குமுளி, கொடைக்கானல் எக்ஸெட்ரா. இது பாத்தீங்கன்னா 6th பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, தேவக்கோட்டை, பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், அன்னவாசல், எழும்பூர். இதுக்கு எல்லாமே 6th பிளாட்ஃபார்ம்ங்க. அண்ட் அதே மாதிரி டிக்கெட் கவுண்டர் டிஎன்எஸ்சிசி, கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா எல்லாத்துக்குமே தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாப்ஸும் நிறைய வந்துருச்சுங்க. இப்போ நான் மத்தியானம் இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். மத்தியானம் மீன்ஸ் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இங்கே தான் வந்து ஒரு குஸ்கா சாப்பிட்ருந்தேன். ஒரு அளவுக்கு டீசெண்டாகவே நல்லாவே இருந்துச்சுங்க. எஸ் 7th பிளாட்ஃபார்ம்ல வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி இந்த மாதிரி பல பஸ்ஸஸ் இருக்குங்க. சேம் தாங்க. டிக்கெட் கவுண்டர், டாய்லெட்ஸ், மேலே ஸ்டேர் கேஸுங்க. இங்க பாத்தீங்களா குரு ஹோட்டல், நியூ குறிஞ்சி ரெஸ்டாரண்ட். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குங்க. பாத்தீங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்குங்க. சாரி, அப்படியே நான் மாத்தி சொல்லிட்டேன். டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் இருக்கான்னு தெரியல, நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. பட் பர்சனலி டிசேபிள் பர்சன்ஸ்க்கு தனியா இருக்குங்க. எஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம மேலே போயிடலாங்களா, ஸ்டார் கேஸ் போயிட்டு அங்கே லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. அது ஒரு தனி கிரேஸ். அப்படியே போய் பார்த்துட்டு இல்லாம வாங்க, கால் வைங்க. எஸ் அப்படியே ஸ்டார் கேஸ் மேலே போகலாங்க. எஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. குழுவும் ஏசி. எஸ் இங்கிருந்து சத்திரத்துக்கெல்லாம் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க. போட்டிருக்கு பாத்தீங்களா, இங்கே சத்திரம், சமயபுரம் எல்லாத்துக்குமே பஸ்ஸஸ் இருக்குங்க. அந்த வியூ வந்து நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். நம்ம எங்கெங்க பஸ்ஸஸ் இருக்குன்னு பாத்திரலாங்க. இங்க வந்து சத்திரம் போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்குங்க. இங்க சமயபுரம் கோவில், அந்த ஃபேமஸான ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு பைபாஸ்ல, அந்த கோவில் போறதுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்டம்.
மக்களே ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்களே, தரமா இருக்குங்க உண்மையாலுமே. வாவ், செம்மையா இருக்குங்க உண்மையாலுமே. மேல இருக்கக்கூடிய வியூ இதை விட தரமா இருக்குங்க. நம்ம சேலம் ராமநாதபுரம் சேலம்ங்க. இந்த வண்டி ஒரு 12 மணிக்கு எடுப்பாங்க ராமநாதபுரத்துல. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அண்ட் இங்கிருந்து நம்ம ஜங்ஷனுக்கு பஸ்ஸஸ் வந்து இருக்குங்க. நம்ம இங்கிருந்து திருச்சிராப்பள்ளி சென்ட்ரல் போகணும்னா, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போகணும்னா பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு. இதை பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. செம மஜாவா இருக்குங்க. எவ்வளோ பஸ்ஸஸ், அடடடடடடா, சூப்பர் சூப்பர். ஸ்ரீரங்கத்துக்கு கூட டைரெக்டாக பஸ் இருக்குங்க. அதாவது இங்கேருந்து சத்திரம் போய் சத்திரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் போகிறாங்க. அப்படியே நம்ம கீழே போகலாங்களா, வாங்க. இதுவும் ஜங்ஷன் போகிறதாங்க. பாருங்கள் மக்களே, பாருங்கள். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உள்ள ஆம்னி பஸ்ஸை பாருங்கள். பாருங்கள், இன்னும் முக்கால்வாசி வேலை இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறக்கே ஒரு 6 months 1 year கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வேறு டிசைனில் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள், மேலே மட்டும் எவ்வளோ பெரிய பிளாக் கட்டுறாங்க. பார்ப்போம், கட்டி முடித்தா தான் தெரியுங்க. கீழே மட்டும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. மேலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே இருக்குங்க. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், நாகர்கோவிலேருந்து திருச்சி வந்திருக்காரு. திருச்சி 121. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் நடத்துனர் ஓய்விடம். எஸ், டிரைவர் அண்ட் கண்டக்டருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் தாங்க. டார்மெண்ட்ரி மாதிரி செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிளாம்பாக்கத்தில் பார்த்துருக்கோம்லங்க, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு பப்ளிக் பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலோட் டு ஆல் அவுட் தேர். நம்மளாம் உள்ளே விட மாட்டாங்க. அது ஒரு டேக் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்களாம்மா மக்களே. அது கொடுத்தா தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களாம்மா. ஐ மீன் அந்த டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி நம்ம டிஎன்எஸ்சிக்கு ஒரு லைசன்ஸ் தருவாங்க, அதுவாக கூட இருக்கலாம். எல்லா பஸ்லேயும் பார்க்கக்கூடிய ஒன்று கலைஞர் பேருந்து நிலையம், பேருந்து முனையம் திருச்சி 2x2 கிளாம்பாக்கம் திருச்சின்னு நினைக்கிறேங்க. எஸ், உள்ள லைட்டிங்கு, ஸ்ட்ரிப் லைட்டு அதெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. இந்த எல்லோ லைட்டு. நான் வந்து ஒரு காஃபி அடிக்ஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு காஃபி குடிக்காமீங்களா, அங்கே நடுவில் செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த கடையில் மட்டும் குடிக்க போகிறதில்ல, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கடைகள், ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. ஸோ கடைகளை பார்த்து ஒரு காஃபியை குடிப்போங்க. நீ பாருங்கள், நம்ம ஒரு 1/2 hour போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே கூட்டத்தை பாருங்கள். நாகர்கோவில் மார்த்தாண்டத்துக்கு சர்வீஸ் இருக்குங்க, போட்டிருக்கு பார்த்தீங்களா. திருச்செந்தூர், நாகர்கோவில், இந்த சைடு ஃபுல்லாமே தேவக்கோட்டை. இப்போ நாகர்கோவிலுங்கிறனால நம்ம வண்டி நிற்கிறாருங்க. திருச்சி டு மதுரை 1-to-1 சர்வீஸுங்க. நைட் ஆக ஆக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அடா மக்களே, இப்போ தான் நம்ம கோயம்புத்தூரை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தேன். பட்டு இங்கே வந்து பார்த்தா கோயம்புத்தூருக்கு வண்டியே இல்லைங்க. நான் வேறு ஒரு 10 மணிக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கேன், ஆனால் வண்டியே காணாங்க. இங்கே பாருங்க, கோத்தகிரி பாலனியெல்லாம் நிற்கிறாரு, ஆனால் எத்தனை மணிக்குன்னு தெரில. ரேக்கில் வந்து போட மாட்டாங்க பார்த்தீங்களா.
நல்லது தாங்க டைமிங் மெயின்டைன் பண்ணுறது எல்லாருமே. அவங்க பொன்னமராவதி கிளம்புறாரு. இங்கே பார்த்தீங்களா மக்கா, திருத்தணிக்கு டேரக்ட் பஸ்ஸுங்க. திருச்சியிலேருந்து வியா பெரம்பலூர் அந்த வழியாக தான் நினைக்கிறேன். அரக்கோணம், காஞ்சிபுரம், எஸ் வரும் பாருங்கள் இப்போ ரூட் போர்ட். வழியே பெரம்பலூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், வந்தவாசி, காஞ்சிபுரம், திருத்தணி, அரக்கோணம், திருத்தணி. கரெக்டாக அந்த திருத்தணி 10வது பேர் நிற்கிது. அதே மாதிரி 10வது பேர் இங்கே கோயம்புத்தூர் 10வது பேரில் ஏசி நிற்கணும், ஆனால் ஆளை காணும். பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வண்டி அண்ட் மக்களே பின்னாடி நம்ம காங்கேயம் நிற்கிறாருங்க. மாசாக நிற்கிது பாருங்க, அறந்தாங்கி போகிறாரு. வாவ் வாவ் வாவ், பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்கார். இந்த வண்டிக்கு செம ரெஸ்பான்ஸுங்க, நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிச்சுங்க. சரி, அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுப்போங்க, கொஞ்சம் நைட்டு நல்லா ஆகட்டும். இங்கே பாருங்க ஒரு கோயம்புத்தூர் வண்டி நிற்கிது. இவன் தான் போவாங்க ஓடுறதுக்கு. நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே கிளம்பலான்னு பிளானுங்க. அண்ட் மக்களே ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன் அரௌண்டு. அதில் ரேட் லிஸ்ட்டெல்லாம் எவ்வளோ பட்ஜெட்டாக இருக்கா இல்லை ரொம்ப ஹையாக இருக்கா அப்படின்னு ஒரு பார்த்துருமா அப்படியே பாங்க. இப்போ நம்ம கீழே இருக்கோம், இந்த லாஸ்ட் ட்ராக்லேருந்து பார்க்கலாங்க, சரிங்களா? இங்கே வந்து ஒரு பழக்கடை ராஜா, அது ஒரு ஃபுட் கடை, இது ஒரு ஃபுட் கடைங்க. இது வந்து ஒரு பிரியாணி ஷாப்பு. சிக்கன் பிரியாணி 100 ரூபா, குஸ்கா வந்து 80 ரூபா. அப்படியே பாங்க. அங்கே ஒரு மத்தியானம் ஒரு கடை சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அந்த கடையை பற்றி சொல்கிறவாங்க. அங்கே வந்து 70 ருபீஸ் குஸ்கா, எக் கிரேவி ஒரு 25 ருபீஸ். அது கொஞ்சம் பட்ஜெட்டாக தாங்க இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபுட் ஸ்பாட் இருக்குங்க, வெரைட்டி ரைஸ் அதெல்லாமே இருக்கும் போல் இருக்குது. பட் இப்போ எதுவுமே அவைலபிளாக இருக்குங்களே, எல்லாம் காலியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அங்கே வந்து பார்த்தேன், பட் நான் அது ஈவினிங் டைம் வந்தப்போ எதுவுமே இல்லைங்க. இப்போ பார்க்கலாம், ரேட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இந்த காஞ்சனா கறி விருந்து இருங்க காட்டுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஓப்பனிங்காக என்னன்னு தெரில, பட் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சைனீஸு, அரேபியன், மலேசியன், காண்டினென்டல் எல்லாமே இருக்குது பாருங்கள். ரேட் லிஸ்ட்டு 2 இட்லி 30, பொங்கல் 60, கல் தோசை 60, சிக்கன் பிரியாணி 200, மட்டன் பிரியாணி 250, சிக்கன் ரைஸ் 160, சிக்கன் ரோல்ஸ் 160, வெஜ் ரைஸ் 120. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எனக்கு பர்சனலாக தோணுதுங்க. அப்புறம் அந்த சைடு ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அந்த சைடு வெஜ் அண்ட் நான்வெஜ். அந்த வெஜ் நான்வெஜ் ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்ருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, அரசு விரைவு போக்குவரத்துக்காக முன்பதிவு மையம், எஸ்சிடிசி ரிசர்வேஷன் நினைக்கிறேங்க. இதில் டிஎன்எஸ்சிசியும் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி இருக்குது பார்த்தீங்களா, ரிசர்வேஷன் கவுண்ட்ரு. எஸ், மதியானம் இங்கே தாங்க சாப்பிட்டேன். கேஎம்எஸ் அதுதான் மதியானம் இங்கே தாங்க சாப்பிட்டேன். கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி, கல்யாண பிரியாணி நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. குஸ்கா வந்து ஒரு 70, எக் பிரியாணி வந்து ஒரு 90 சொல்லியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி 120, சில்லி பிரியாணியும் 120ங்க. மட்டன் பிரியாணி கேட்டப்போ இல்லைனாங்க, பட் இப்போ வந்திருக்கோம் போல்ருங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபுல் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. இதாங்க அந்த வெஜிடேரியன் ஹோட்டல், அஸ்வின்ஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட். மினி டிஃபன், இட்லி, இடியாப்பம், கிச்சடி, பொங்கல், வடை, அதே தாங்க நைட் ஃபுட்டுக்கும். ரேட்டு பார்த்தீங்களா, மினி டிஃபன் 120, இட்லி 30, பரோட்டா 60. இது வெஜிடேரியன்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் போல் இருக்குங்க. அண்ட் ஆவினில் இங்கே ஒரு ஷாப் இருக்குங்க, பால்கோவா, ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாதாம் பவுட்ரு எல்லாமே கிடைக்குமுங்க. அப்புறம் வேறு நீங்கள் கிளாக் ரூம் பற்றி சொல்ல மறந்துட்டாங்க.
கிளாக் ரூம் வந்து ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கேயா அங்கேயான்னு தெரில, பட்டு ஏதோ இந்த லைனில் தாங்க இருக்கும். கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. மினிமம் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா நினைக்கிறேங்க, 1 ஹவருக்கோ 2 ஹவர்ஸ்க்கோ. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினியேச்சருங்க, நம்ம பஞ்சப்பூரோட மினியேச்சர். நம்ம ஆக்சுவலி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எப்படி வரும்னு முழிச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே பாருங்கள், மினியேச்சர் சூப்பராக பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரூம்ஸ்னு நினைக்கிறேங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம 24 hours இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா 7373731007. இங்கே பார்த்தீங்கன்னா மைல் மார்க் மிட்டாய் கடை, சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு ரூம் இருக்குங்க தனியாக. அதே மாதிரி மேலே ஸ்டார் கேஸு. இப்போ வந்து மேலே போய் நைட் வியூ பார்க்க போகிறோங்க. அப்படியே ஈவினிங் வியூ பார்த்துருப்போம், அதுவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நைட் வியூ பார்ப்போம். மரணமாக இருக்குல்லங்க, வேற மாதிரி. எஸ், அப்படியே லிஃப்ட்டில் போயிடலாங்களா? கிட்டத்தட்ட 13 பேர் போகலாங்க இந்த லிஃப்ட்டில். -1 வந்து இந்த பார்க்கிங் நினைக்கிறேங்க. எஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. மக்களே, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனலி இந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுங்க. நம்ம ட்ராவல் வ்ளாகர்ஸ்லாம் மோஸ்ட்லி நான்லாம் பவர் பேங்க் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் டிஎன்எஸ்சிசி பஸ்ஸில் போய் சார்ஜ் போடுறது. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாச்சும் மோஸ்ட் ஆஃப் த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது கம்மி தாங்க. பட் பஞ்சப்பூரில் ஒவ்வொரு வெயிட்டிங் ஹால்லையும் ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயங்க. எஸ், கிளாக் ரூம் சொல்லியிருந்தேன்லங்க, 12 மணி நேரத்துக்கு சின்ன பையனா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, பெரிய பையனா 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வந்து டெபாசிட் வந்து 200 ருபீஸ் தரணும். 24 hours பாருங்கள், எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தான் அப்படியே சொல்லலான்னு நினச்சேன், எங்கேன்னு மறந்து போச்சு. இந்த இடத்துல தாங்க இருக்குது. அதாவது 3rd bay 4th bay, 3rd 4th பிளாட்ஃபார்முக்கு நடுவில் இருக்குங்க. மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் த ப்ரைவேட் பஸ் ஈரோட்லேருந்து திருச்சிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. நாமக்கல் திருச்சி அந்த வழியாங்க. நான் கூட கரூர் வந்து வரும்னு நினச்சேன், பட் இந்த வழியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சூப்பருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி காஞ்சிபுரம். வாங்க அப்படியே கோயம்புத்தூர் வண்டி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா மக்களே, வைக்கம். இந்த சர்வீஸை நிறைய பேர் ட்ரை பண்ண சொன்னீங்க. வைக்கம் வரைக்கும் போகுதுங்க. என்ஜிபி நாகப்பட்டினம் வைக்கம்னு நினைக்கிறேங்க. எஸ், அதே தாங்க. இங்கே பார்த்தீங்களா, தஞ்சாவூர்லேருந்து தேவாரம் போகுதுங்க. சூப்பர் ரூட்டுங்க. இந்த வண்டியெல்லாம் நான் இன்ஸ்டாவில் பார்த்தது, இப்போ நேரில் பார்க்குறேங்க. கரெக்டாக எந்த டைமுக்கு வராங்க? 8:30 கிளம்புதுங்க. 8:20க்கு கிளம்புறாங்க திருச்சியிலேருந்து.
திருச்சி தாம்பரம். நைட்டம் செம்மையாக இருக்குங்க மக்களே. இங்கே எதுக்கு வந்தேன்னா நம்ம மருதமலை பிரான்ச்சுங்க. சிறுவாணி சிட்டி வந்து நைட்டு கிளம்பி விடிய காலில் ஒரு 7 மணிக்கு வருவார். ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. இது வந்து BS3 ரீபில்டு. ஆனால் பார்க்குறக்கு எப்படி இருக்குது, BS6 மாதிரி இருக்கலைங்க. எஸ், இது வந்து வால்பாறை பிரான்ச்சில் இருந்துச்சு. அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம பிரான்ச்சுக்கு வந்துச்சுங்க மருதமலை. இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க மக்களே. எஸ் மக்களே, ஃபைனலாக ஒரு சூப்பரான தரமான எக்ஸ்ப்ளோரிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் நம்ம ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:45 ஆச்சுங்க. ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறையா பேர் கேட்டதாலே நான் டக்குன்னு ஒரு பிளானை அப்படியே சொல்லட்டிட்டேன். ஆக்சுவலி நம்ம இதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வீடியோ பார்ப்பீங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நான் திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர்லேருந்து சாயல்குடி போயிட்டு சாயல்குடி கோயம்புத்தூர் அந்த ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அதை தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நம்ம கலைஞர் பேர் வந்து நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.